நமக்கு இந்த சங்கீதத்தை தியானிக்கும்படியாக சமீபத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு ஆர்வத்தை கொடுத்தார். இப்பொழுது நாம் அதைத்தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் 2ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். Let us turn our Bibles to the 2nd Psalms. அந்த சங்கீதமானது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. This Psalms has been divided into 4 parts. அது மறைமுகமாக மேசியாவை குறித்து பேசுகிறது. It secretly talks about the Messiah. நேரடியாக பார்க்கும் பொழுது அது தாவீதை குறித்து பேசுகிறது போல தெரிந்தாலும் உண்மையில் அது தாவீதை குறித்து பேசவில்லை, அது மேசியாவை குறித்து தான் பேசுகிறது. When we literally see it talks about the David, but we see the truth, it talks about the Messiah. அங்கே 4 பகுதிகள் இருக்கிறது. முதல் பகுதி ஜாதிகளுடைய உக்கிர கோபம். There are 4 parts. The first part is the nations raging. 2வது பகுதி பரலோக தேவன் இந்த மக்களை எப்படி அவமதித்து பேசுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The second part talks about the Lord in heaven derides them. 3வது பகுதி அதிகாரம் பெற்ற தேவகுமாரனுடைய கட்டளை அங்கு இருக்கிறது. The third part is the Son proclaims a decree. அங்கே 2 பகுதிகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். We have saw the 2 parts. ஒருவேளை 3 முறை நான் பிரசங்கித்திருந்தால் கூட 2 பகுதிகளை தான் நாம் சிந்தித்து முடித்திருக்கிறோம். I might have preached for 3 times, but we have only talked about the 2 parts. இன்றைக்கு நாம் 3வது பகுதியை படிக்க போகிறோம். Today we are going to see the third part. அதிகாரம் பெற்ற தேவகுமாரனுடைய கட்டளை. The Son proclaims a decree. 7 முதல் 9 வசனங்கள் படிக்கலாம். Verses 7 to 9. யாராவது ஒருவர் தமிழிலே சத்தமாக வாசிக்கலாம். சங்கீதம் 2 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். I will declare the decree the Lord has said to me. You are my son. Today I have begotten you. Ask of me and I will give you the nations for your inheritance and the ends of the earth for your possession. You shall break them with a rod of iron. You shall dash them to pieces like a potter's vessel. ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். எங்களோடு பேசும். நாங்கள் கொடுத்த காணிக்கைகளை தசமபாகங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். அதற்கான பலனை உடைய பிள்ளைகளுக்கு கொடும். நாளிலே உடைய மக்களோடு நீர் முகமுகமாய் நேரடியாக திட்டவட்டமாக பேசும்படி அடியான் கெஞ்சுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிருபை தாரும் அப்பா. 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்க கேட்டோம். We heard the verses 7 to 9. இந்த பகுதியானது இந்த சங்கீதம் ஒரு மனிதர் பேசுகிற சங்கீதம் அல்ல, பலருடைய டயலாக்ஸ் இந்த சங்கீதத்திலே வருகிறது. This psalm does not contain a single man talking. We have different persons dialogues in this psalm. பலர் பேசுவார்களானால் அது ஒரு நாடக முறை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. If many are talking in a single psalm, it is called as a dramatic psalm. அது ஒருவர் பேசினால் அது ஒருவர் பேசுகிற வார்த்தை. அது If one man speaks, it is a word talked அங்கே by one ஜாதிகள் man. பேசுகிறார்கள். Here we see the nations talking, ராஜாக்கள் பேசுகிறார்கள். the kings talking, அங்கே பிதாவாகிய தேவன் பேசுகிறார். and we see Father in heaven is talking, குமாரனாகிய தேவன் பேசுகிறார். and the Son is talking here. பலர் பேசுகிறபடியினாலே அது ஒரு நாடக முறையில் அமைந்திருக்கிற சங்கீதம். Because many are talking in this psalm, we see that it is done in a dramatic form. Praise the Lord. ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது இதிலே பற்பல காட்சிகளை நாம் பார்க்கிறோம். And so when we meditate on the psalms, we see different scenes. ஒரு இடத்திலே ராஜாக்களை குறித்த காட்சியை பார்க்கிறோம். Firstly, we see the scene about the kings. இன்னொரு இடத்திலே அந்த திரள் மக்கள் அவருக்கு எதிராக எழும்புகிற காட்சியை பார்க்கிறோம். In another place, we see the nations going against the Lord. இன்னொரு இடத்திலே பிதாவாகிய தேவன் பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். In the next place, we see the Father in heaven talking. இன்னொரு இடத்திலே அபிஷேகம் பெற்ற தேவகுமாரன் பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். And in the other place, we see the anointed Son talking. இப்படி பல காட்சிகளை நாம் பார்ப்பதனாலே இந்த சங்கீதமானது ஒரு நாடக சங்கீதம். Because we see different kind of scenes in this psalm, it is called as a dramatic psalm. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த காலத்திலே எழுதினார்கள்? They have written it so early. எழுதின காலம் ரொம்ப முந்தின காலம். It was written very early in a very ஆனால் late அந்த time. காலத்திலேயே அவர்கள் அவ்வளவு ஆற்றல் பெற்றிருந்திருக்கிறார்கள். But even in that time, they have written it very well. Praise the Lord. ஹல்லேலூயா. அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. There are many things. இங்கே நாம் வாசித்த முதல் வசனம் 7வது வசனத்திற்கு போகலாம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி
நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். Let us go to the 7th verse. I will declare the decree. The Lord has said to me, you are my son, today I have begotten you. நீர் என்னுடைய குமாரன், You are my son, இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். today I have begotten you. இதை யார் சொல்லுகிறது? Who is telling this? பிதாவாகிய தேவன் The தன்னுடைய Father- குமாரனை பார்த்து The சொல்லுகிறார். Father is telling this to his son. அல்லேலூயா. Hallelujah. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning for this? பிதாவாகிய தேவன் குமாரனை உருவாக்கினார் என்பது அதனுடைய அர்த்தமா? Is this gives a meaning that the Father created the Son? இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. No, it is not the meaning. பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழும்ப செய்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். Father made the Son resurrect from the dead. அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand this. மனிதனை படைத்தது போல பிதாவாகிய தேவன் குமாரனையும் படைத்தார் என்று நாம் நினைக்க கூடாது. Father didn't create the Son like how we created a man. அல்லது மிருகங்களை படைத்தது போல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை படைத்தார் என்று நாம் நினைக்க கூடாது. We should not think that Father created the Son of God like how we created animals. அங்கே அது நடக்கவில்லை. That didn't take place there. பிதாவாகிய தேவனால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். Because of the Father, he was resurrected from the அந்த dead. உயிர்த்தெழுதலை தான் அங்கே ஜனிப்பித்தேன் என்கிற வார்த்தையிலே சொல்லுகிறார். That is why the resurrection is told in a word called begotten. ரோமர் 1:5 படி, According to Romans 1:5, அங்கே ரோமர் 1:5 சொல்லுகிறது, அவர் உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். declared to be the Son of God with power according to the Spirit of holiness by resurrection from the dead. ஆமென். அப்படித்தானே இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஒரு முறை கூட வாசிக்கலாம். ரோமர் 1:5 வாசிக்கலாம். சீக்கிரமாக போவோம். மாம்சத்தின்படி பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். And declared to be the Son of God with power according to the Spirit of holiness by the resurrection from அவர் the dead. எப்படி தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார்? He was proved that he was the Son of God. அவர் எப்படி தேவன் என்று நிரூபித்தார் தன்னை? How did he prove that he is the Son of God? அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக. By resurrecting from the dead. அல்லேலூயா. Hallelujah. அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. That is what it is நீர் told என்னுடைய here. குமாரன், இன்று உம்மை நான் ஜனிப்பித்தேன். You are my son, today I have begotten you. கர்த்தருக்கு மகிமை. துன்மார்க்கமான ராஜாக்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இப்படியே செய்து வந்தால் என்னுடைய தீர்ப்பை நான் உங்கள் மீது எழுத வேண்டியதிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். God tells to the wicked kings that if they continue this, then he will declare the decree. Praise the Lord. அந்த வசனமானது நமக்கு பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது. That verse is talked later அதை நாம் part. முன்பாகவே படிக்கிறோம். We are reading it in soon. இந்த இடத்திலே தேவனான இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவர் எல்லா மனிதர்களுடைய திட்டத்தையும் அழிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். The resurrected Lord here is able to destroy all the plans of the man. நீர் என்னுடைய குமாரன் என்பது கிறிஸ்துவுக்கு கிடைக்கிற கனமாக இருக்கிறது. It is a noble thing that Jesus has, that he is the son of the heavenly Father. இம்மானுவேலருக்கு கிடைக்கிற கனம் என்று இவர் சொல்லுகிறார். It is a honor to the Emmanuel. அல்லேலூயா. நீர் என்னுடைய குமாரன். You are my son. இதைத்தான் நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே படிக்கிறோம். This is what we read in Matthew. இவர் என் நேசகுமாரன். He is my only begotten son. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். I am so in love with him. அல்லேலூயா. இவர் என் நேசகுமாரன். He is my beloved son. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். I am so in love with him. ஆமென். Amen. அங்கே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார். Here the father is talking to the son. இவர் என்னுடைய நேசகுமாரன். He is my only begotten சகோதர son. சகோதரிகளே, அது 2ஆம் சங்கீதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is told in the second psalm நீர் என்னுடைய itself. குமாரன். You are my begotten son. அல்லேலூயா. தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் அவர். He is the son given by the God for us. அல்லேலூயா. இந்த begotten son என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் அவர். Begotten son means that he is given to us by the God. அதிலே தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. We see God's mercy there. தேவனுடைய ஆழமான சிந்தனையை நாம் அங்கே பார்க்கிறோம். And we see God's deep thoughts there. நாம் தேவனை ஆராய்ந்து பார்க்க முயற்சிக்க வேண்டாம். We should not try to go into Lord, fathom him. தேவனை ஆராய முடியாது. We cannot examine him. இவர் என் குமாரன் என்று அவர் சொல்வாரானால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். If he says that he is my son, then we should நான் accept இவரை it. ஜனிப்பித்தேன் என்று சொல்வாரானால் நாம் அதை If he ஏற்றுக்கொள்ள says வேண்டும். that he has begotten him, then we should accept it. நாம் ஒருபோதும் தேவையில்லாத ஆராய்ச்சிகளிலே ஈடுபடக்கூடாது. We should not go into that venturing about the வேத thing. வசனங்களை தெய்வ பயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதை அறிவுபூர்வமாக நான் ஆராய்ந்துதான் பார்ப்பேன் என்று சொல்லுவோமானால் அது பல ஆபத்துக்களை We should ஏற்படுத்தும். take the Bible verses in a very divine way. We should not go into it and venture into those things. அல்லேலூயா. இந்த இடத்துல மாம்சத்தில் பிறக்க போகிற கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருப்பதனாலே அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. It gives us rejoicing because it talks about the human nature of Jesus. நாம் தேவனை ஆராயும் பொழுது என்ன நடக்கிறது? Do you know what happens when we examine our God? தேவையில்லாத சிந்தனைகள் வரும்போது என்ன நடக்கிறது? When we have unnecessary thoughts. அவருடைய பிறப்பை குறித்த தேவையில்லாத எண்ணங்கள் சிலருக்கு வரும். Some will have unnecessary thoughts அது about his எப்படிங்க? birth. இயேசுநாதர் ஒரு கன்னி பெண் வயித்துல பிறப்பாரு. How will Jesus can be born from a virgin's? அது எப்படிங்க நடக்க முடியும்? How can it happen? இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் சில நேரங்களிலே தேவனுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. Thoughts like this sometime violate the sanctity of Lord. அவருடைய பரிசுத்தத்திற்கு எதிரான சிந்தனைகள் அது. It is something against our God's ஒன்றே sanctity. ஒன்றுதான் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். We should have one thing in our hearts. அவர் தேவன், அவரால் எல்லாம் செய்ய முடியும். He is God, he can do everything. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. அவர் ஒரு கன்னிப்பெண்ணின் வயிற்றிலே பிறந்தார் என்பதை மட்டுமல்ல, அவர் எப்படி பிறந்தார் என்று சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன். I'm ready to accept that he is not only born from a virgin's womb, he is also born however he tells. நமக்கு me. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள் போதுமானது. What God has revealed us is enough for அதற்கு us. மேல் தேவையில்லாத முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டாம். We should not try any other things other than that. சில நேரங்களிலே திருத்துவத்தை புரிய வைக்கிறேன் என்று சொல்லி மக்கள் பல வெளிப்பாடுகளை சொல்ல தொடங்குகிறார்கள். Sometimes people try to give different definitions to make us to explain us the Trinity. அல்லது தெய்வீகத்தை புரிய வைக்கிறேன் என்று சொல்லி மக்கள் பல விதமான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். People try many things to unveil the divinity. தெய்வீகமானது சிந்தையிலே புரிந்து கொள்ளப்படுகிறது தானே தவிர அது அறிவிலே புரிந்து கொள்ளப்படுகிறது இல்லை. Divinity is something only we can understand through our minds, but not Hallelujah. through our knowledge. அல்லேலூயா. Hallelujah. அப்படி ஈடுபட்ட பலரும் தங்களையே இழந்து விட்டார்கள். Many men who have done that have lost themselves. எப்படி திருத்துவம் எப்படி இருக்க முடியும்? They ask about Trinity. எப்படி தெய்வீகங்கிறது? What is divinity? எப்படி சிருஷ்டிப்பு? What is creation? அவர் எப்படி படைச்சாரு? How did he create? அது உங்களுக்கு புரியாது. You won't understand it. அது உங்க அறிவுல நீங்க யோசித்தீங்கன்னா உங்களை தான் நீங்க இழந்து போயிடுவீங்க. When you think about it in your knowledge, you will lose நீங்க yourself. பைத்தியக்காரங்கள ஆகணும்னா அதை யோசிங்க. You'll become mad when you think about it. நீங்க ஆண்டவர் நல்லவர், அவர் படைச்சாருன்னு சந்தோஷமா சொல்ல ஆயத்தமா இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. If you ready to tell that God has created me, then you will be happy. எப்படி படைச்சிருப்பாரு? How did he create? அவருடைய திருத்துவம் எப்படி இருக்கும்? What is his Trinity? இதெல்லாம் நான் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். I'm going to find all these things. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. He tells in a very good way. நிறைய பெரிய கப்பல்களே இந்த கடலிலே தொலைந்து போயிருக்கும் பொழுது நாம் சிறிய படகை வைத்துக்கொண்டு திருத்துவத்தை தேட வேண்டாம் என்று சொல்லுகிறார். What are we going to do with our frail boats when there are many large ships lost in the sea? ஆமென். பெரிய பெரிய கப்பல்களே இதை தேடி காணாமற் போய்விட்டது இந்த கடலிலே. Even many ships have lost themselves in the sea while searching for this. தேவனை ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. Many have invested and examined in God and they have lost themselves. நம்ம சின்ன படகு தான் வச்சிருக்கிறோம். We have only small boats. இந்த சின்ன படகுல அவ்வளவு பெரிய கடல்ல நம்மளால தேட முடியாது. With this small boat we cannot search in the large ஆமென். sea. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe this? ஹல்லேலூயா. நாம சின்ன ஆட்கள். We are small people. நமக்கு ஒண்ணும் புரியாது. We can't understand. நமக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கோ அது வரைக்கும் சந்தோஷம். We should be happy with what we have. நமக்கு என்ன புரியணுமோ அது புரிஞ்சிருச்சு. We have understood what we should தேவன் understand. யாருன்னு புரிஞ்சிருச்சு. We know who is God. அவருடைய மகத்துவம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. We know his sovereignty. அவருடைய மகிமை என்னன்னு புரிஞ்சிருச்சு. We know his glory. அவருடைய வல்லமை என்னன்னு புரிஞ்சிருச்சு. We have understood his power. ஹல்லேலூயா. Hallelujah. இதுக்கு மேல உள்ள போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. If you go beyond this, then you will get caught. நீங்க there. காணாம போயிடுவீங்க. You will lose yourself. உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது No one can அப்புறமா. find you then. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. I now remember a story. ஒருவர் கடல் கரையிலே உட்கார்ந்திருந்தார். One man was sitting in a seashore. அவருக்கு தெய்வீகத்தை குறித்து பரலோக காரியங்களை குறித்து ஒரு சந்தேகம் வந்தது. He had a doubt about the divinity and heavenly things. எப்படியாவது எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டார். He asked God to teach him about that. Praise the Lord. Praise the Lord. அப்ப ஆண்டவர் அவரோட பேசினார். At that time God spoke to him. கடல்ல போய் கொஞ்சம் தண்ணி அள்ளிட்டு வா. Go get some water from the sea. Praise the Lord. Praise the Lord. அந்த தண்ணி அள்ளிட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னாரா? When he was getting the water from the sea, God told him. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு.
Everyone knows a little things like இந்த this. தெய்வீகம் இந்த கடல் மாதிரி பெருசு. The divinity is large like the sea. இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியும்? How can you understand this whole thing? உனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குதா? You have understood a little thing. அது வரைக்கும் சந்தோஷமா இரு. Be happy about it. கடலையே புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. Don't desire to understand the whole sea. ஆமென் சொல்லுவோமா? Amen. உலகத்துல ரொம்ப பேருக்கு திருத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. Many have the desire to know about the Trinity. நான் 31 வருஷமா இயேசுவை சேவிக்கிறேன், எனக்கு இன்னும் புரியல. I'm 31 years serving God, but I still didn't understand எனக்கு the அத பத்தி Trinity. கவலையே இல்ல. And I'm not worried about it அவர் too. திருத்துவ தேவன் அவ்வளவுதான். He is a Trinity. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தெய்வீகம் கடல் ஆழம் மாதிரி. His divinity is deep like the sea. பூமியில இருக்கிற விஷயங்களே நம்மளால புரிஞ்சிக்க முடியல. When we can't even understand the earthly things, நம்மளால காண்கிற விஷயங்களே நம்மளால புரிஞ்சிக்க we முடியல. can't even understand the things we see. 10 தடவை பார்த்தா தான் கண்ட காட்சியை நம்மளால சரியா புரிஞ்சிக்க முடியுது. Only after seeing for 10 times we can understand the thing we saw. நித்திய காரியங்களை எப்படி மொத்தம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுமா? How can we understand wholly about the eternity? ஹல்லேலூயா. Hallelujah. உங்க சின்ன படகை அந்த கடலுக்கு கொண்டு போவாதீங்க. Don't take your small boats to that sea. கடற்கரையிலே இருந்து கடலை ரசிச்சிட்டு இருங்க. Be in the seashore and ஹல்லேலூயா. admire the sea. நான் கடற்கரையிலே நின்னு இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் அந்த இயேசு நல்லவர்னு பாட்டு பாட விரும்புகிறேன். I desire to be in the seashore and praise our God. ஹல்லேலூயா. உள்ள போனா நான் எனக்கு திரும்பி வர வழி தெரியாம. If I go inside there then I won't come back. don't know உள்ள to come போவாதீங்க back. ரொம்ப. Don't go to இருக்கிற இடத்திலே நின்று கொள்ளுங்கள். Be there where you are. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தேவன் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார். God has told his words in a very beautiful way. நாம் ஆராதிக்கிறதோடு நிறுத்தி கொண்டால் போதும். We can stop with praising our அதற்கு God. மேல் எதையும் நாம் விவரிக்க முடியாது. Other than that we cannot explain anything இதை else. குறித்து எழுதுவதற்கு பல இறையியலாளர்கள் தங்களுடைய பேனாவை பயன்படுத்தினார்கள். Many theologians took their pens to explain this. அந்த இறையியலாளர்கள் எல்லாம் முடிவிலே நஷ்டமடைந்தார்கள். They were unprofitable in the end. ஏனென்றால் அவர்களால் முடியவில்லை. Because they were not able to. அவர்கள் இறையியலாளர்கள். They were theologians. பெரிய scholars. They were scholars. PhD படித்தவர்கள். They have done PhD. வேதத்தை தலைகீழாக படித்தவர்கள். They have read the Bible upside down. வேதத்தில் இருக்க எல்லாம் அவர்களுக்கு தெரியும். They know everything in the Bible. அவர்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. They knew everything. ஆனால் திருத்துவத்தை எழுத முயற்சித்தார்கள். But they tried to write about the Trinity. தெய்வீக காரியங்களை எழுத முயற்சித்தார்கள். They tried to write about the divinity. Failure. There was failure. இறையியலாளர்களாலே கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை உங்களை போன என்னை போல சாதாரண எளிய மக்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? Even if theologians can't find the secrets, then how can we do it? கண்டுபிடிக்க முடியாதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that you cannot find it? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு இனிமேல் யாரும் சொல்லக்கூடாது. You should not tell that you desire to know about it. ஹல்லேலூயா. எதையும் கண்டுபிடிக்கணும்னு ஆசை இல்லைங்க. I don't want to find anything. ஒண்ணே கண்டுபிடிச்சிட்டேன். I know one thing. இயேசுவை என் ரட்சகரா கண்டுபிடிச்சிட்டேன். I found that Jesus is my savior. போதுமானதை கண்டுபிடிச்சிட்டேன். I have found enough. ஹல்லேலூயா. ஃபாதரோட சேர்ந்து நம்மளும் பாடலாம். என்ன பாடலாம்? கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அல்லேலூயா. என்னை கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிட்டேன். I have found what I should find. என் ரட்சகரை I கண்டுபிடிச்சிட்டேன். have found my savior. என் ராஜாவை I have கண்டுபிடிச்சிட்டேன். found my king. இனி எதையும் கண்டுபிடிக்க எனக்கு ஆசை இல்ல. I don't want to find அவர் anything எங்கேயாவது else. இருந்துட்டு போறாரு, எனக்கு என்ன? Let him be wherever he என் wants. ஜெபத்தை கேட்கிறாரு, அது He போதும். hears my prayer, that is அவர் enough for ஏதாவது me. பண்ணிட்டு போறாரு, எனக்கு என்ன? He can do whatever he wants. அவர் எனக்கு உதவி செய்யறாரு, அது போதும். He helps me, that is enough for me. ஆமென் சொல்லுங்க. Amen. அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாருன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும்னு இஷ்டம் இல்ல. I don't want to find that how great our God அவர் is. ரொம்ப பெரியவரா என் வாழ்க்கையில இருக்கிறாரு, அது போதும். He's so great in my life and that is ஹல்லேலூயா. enough. Hallelujah. ஆராய்ச்சியில ஈடுபட போறீங்களா? Are you going to invest about this? ஆராயவே You ஆராயாதீங்க. don't have to examine. ஜெபத்துல ஈடுபடுங்க. அதுக்கு பதிலா Instead அதுக்கு of that, பதிலா go- ஜெபத்துல ஈடுபடுங்க. instead of that, be in ஆராதனையில prayer, ஈடுபடுங்க. be in worship. இன்னும் கொஞ்சம் அவரை நாம புரிஞ்சுக்கலாம். We can understand him more இன்னும் through கொஞ்சம் that. அவருடைய அன்பை நம்ம ருசிச்சிடலாம். We can taste his love through that. இன்னும் கொஞ்சம் அவரோட உறவு நல்ல பலமடையும். We can strengthen our relationship with him through that. நான் ஒவ்வொன்னா கண்டுபிடிக்க போறேன். I'm going to find everything. வேண்டாம் No. வேண்டாம். No need. அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத கடல் அது. No one can find sea. உள்ள போக விரும்புறீங்களா? You want to go inside? வேண்டாம். No. உள்ள போகாதீங்க. Don't go inside. மேல பார்க்கறதே நல்லா இருக்கு.
It is good from the இதற்கு outside. மேல எதுவும் வேண்டாம். உங்களுக்கு இது என்னுடைய ஆலோசனை. This is my advice. 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let's go to the 8th verse. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். The heavenly Father tells to his son, ask of me and I will give you the nations for your inheritance and the ends of the earth for your possession. அல்லேலூயா. Hallelujah. இது ஆக்சுவலாக இது எதை மீன் பண்ணுகிறது என்றால் எல்லா ராஜாக்களுக்கும் இருக்கிற ஒரு பழக்கம். This is a custom what every kings have. எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. Every king have this custom. அதை விட சிறந்த பழக்கம் பரலோக ராஜாவுக்கு இருக்கிறது. And our heavenly king have more special custom than ஒரு this. ராஜா அவையிலே ஒரு புலவர் பாட்டு பாடுவாரானால், If a poet sings a poem in a king's court, ராஜா அவருக்கு பரிசுகளை அள்ளி கொடுப்பார். the king will give him gifts. கொடுத்து விட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? What will he tell after giving இன்னும் him? உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கொடுக்கிறேன். Ask me whatever you want. ஆமென். Amen. நம்ம பைபிள்ல படிக்கிறோம், We read in the Bible. எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்க்கு ஒரு விருந்து கொடுக்கிறா. Esther gives Mordecai a banquet. அந்த விருந்து இது எஸ்தர் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, 6வது வசனத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. எஸ்தர் 5:6ல இது இருக்கு, குறிச்சு வச்சுக்கோங்க. Esther 5 and 6. அவ ஒரு பெரிய விருந்து கொடுக்கிறா. She gives a banquet. விருந்து முடிகிற சமயம் வரும்போது When the banquet came to an end, திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. there were wine given to the people. ராஜா சந்தோஷமா The இருக்கிறார். king was happy. ராணியை பார்த்து கேக்குறாரு, He asked the உனக்கு queen, என்ன வேணும்? what do you want? உன் ஜெபம் என்ன? What is your prayer? உன்னுடைய தேவை என்ன? What is your need? ஒருவேளை ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட உனக்கு நான் கொடுத்துறேன். I will give you even if you ask half of this nation. இதுதான் ராஜாக்களுக்கு இருக்கிற வழக்கம். This is the custom every king have. மத்தேயு சுவிசேஷத்திற்கு வாருங்கள். You go to the Matthew 14:7 குறித்துக் கொள்ளுங்கள். 14:7. எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. 14:7 குறித்துக் கொள்ளுங்கள். 14:7. அங்கே ஏரோதுவனுடைய மகள் ஏரோதுவுக்கு முன்பாக நடனம் ஆடுகிறாள். We see Herod's daughter dancing before அது Herod. ஏரோதுவனுடைய பிறந்த நாள். That was Herod's அவள் birthday. சந்தோஷமாக நடனம் ஆடுகிறாள். She danced very happily. முடிந்த பிறகு After the end, ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன். and the king asked her, whatever you want, இது ask me, I will give ராஜாக்களுடைய you. பழக்கம். This is the custom of kings. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This is what we should understand. பரலோகத்தின் ராஜா The king in heaven தன்னுடைய குமாரனை பார்த்து, asks his son, என்ன கேளு, உனக்கு நான் கொடுக்கிறேங்கிறார். ask of me and I will give you. ஜாதிகளை கொடுக்கிறேன், I will give you the nations. பூமியின் எல்லைகளை கொடுக்கிறேன். I will give you the ends of the என்னை earth. கேள், Ask of me. எதை வேண்டுமானாலும் உனக்கு நான் I கொடுக்கிறேன். will give you whatever you ask me. ஹல்லேலூயா. Hallelujah. என்னை கேள் என்பதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனிடத்தில் எதையும் கேட்கக்கூடிய உரிமை உள்ள ஆசாரியத்துவம் இயேசுநாதரிடத்தில் இருக்கிறது. Ask of me tells that Christ has a priesthood and the rights to asking whatever he wants. ரெண்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand two things. பிதாவுக்கு முன்பாக அவர் ஆசாரியர், Before the Father he is a priest. இயேசு ஆசாரியர், Jesus is a priest. உலகத்திற்கு இயேசு ராஜாதி But ராஜா. to the world he is a king of இதை நாம் kings. புரிந்து கொள்ள We வேண்டும். should understand this. பிதாவுக்கு முன்பாக அவர் ஒரு ஆசாரியன், Before the Father he is a priest. உலகத்திலே அவர் ராஜாதி ராஜா. But to the world he is a king of kings. இப்பொழுது அந்த ஆசாரியனை பார்த்து அந்த ராஜா சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணுமோ கேள். Now the king asks the priest, whatever you want, ask me. உனக்கு என்ன வேணுமோ கேள். Whatever you want, ask மகனே, me. உனக்கு என்ன வேணுமோ கேள். Ask of me. அல்லேலூயா. praise the lord. Praise the Lord. அங்கே அந்த அந்த சம்பவம் எப்படி விவரிக்கப்படுகிறது என்று இவர் சொல்லுகிறார். ராஜ அரசவையிலே ஒருவருக்கு அதிகாரம், ஆளுகை, ஆசாரியத்துவம் கொடுக்கிற ஒரு விழா நிகழ்ச்சி போல அது அமைந்திருக்கிறது. He tells that it is a ceremony in the king's court where he gets the priesthood, the commission and the power over everything. Yes. 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. There are 3 ராஜ things told. அரசவையிலே அதிகாரம், ஆளுகை, ஆசாரியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு விழாவுக்கு ஒப்பாக அந்த வசனம் அமைந்திருக்கிறது. This verse is compared to a ceremony happening in the king's court where he gets the priesthood, the commission and the power. ஒரு ஆளை ஏற்படுத்தும் போது அதற்காக ராஜ அரண்மனையிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும். When we post a person, there will be a great ceremony happening in the king's நமக்கு court. எல்லாருக்கும் தெரியும். Every one of us know. இப்பொழுது முதல்வரை
பதவியேற்க செய்கிற நிகழ்ச்சியை ஞாபகத்திற்கு கொண்டு வாருங்கள். Think about the ceremony where they posed as chief minister. ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவியேற்கிற நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி. Chief minister going to his place, it is a very grand ceremony. அந்த நிகழ்ச்சியிலே கவர்னர் அந்த சிஎம்க்கு தேவையான அதிகாரத்தை எல்லாம் கையிலே கொடுக்கிறார். At that ceremony, governor gives all the powers that the CM needs. அது எழுதப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்கள். Those powers are written. அந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற அந்த கடிதம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. Those commission written in a letter was given to him. அந்த நாளிலிருந்து அந்த முதல்வருடைய உத்தரவு தான் அந்த நாட்டுக்கு மிக முக்கியமான உத்தரவாக மாறுகிறது. From that time, the chief minister's law is a very important law there in the state. அது ரொம்ப திறமையான சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் அப்படித்தான், நம்ம சாதாரண சீஃப் மினிஸ்டருக்கு பேர்க்கார அப்படி இருந்தாலும் அது அப்படித்தான். Even if there is a talented chief minister, it is like that, and even if the normal chief minister we have, it is like that. Hallelujah. அது ஆள் அங்கே முக்கியம் இல்லை, அங்கே நபர் முக்கியம் இல்லை. The person is not important அங்கே here. அதிகாரம் தான் முக்கியம். The power is important here. அங்கே கவர்னர் முழு அதிகாரத்தை அவர் கையிலே ஒப்படைக்கிறார். The governor gives him the whole authority. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அப்படி ஒரு பிரதமருக்கு கூட ஜனாதிபதி அந்த அதிகாரத்தை ஒப்படைக்கிறார். The same way the president gives the prime minister the whole authority. அதனால தானே எல்லா ஊருக்கும் அவரால போக முடியுது. And that's why he's going to every places. பேப்பர்காரங்க நல்லா எழுதுறாங்க. The newspaper people write it in a very good way. ஒருவர் எழுதுறாரு, a man writes, குஜராத் போட்டுட்டு ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தியை போடுறாரு. He puts the Gujarat and tells that Mahatma Gandhi is a father of nation. அடுத்த பக்கம் மோடி படத்தை போட்டுட்டு ஃபாதர் ஆஃப் ஃபேஷன் போடுறாரு. In the next page he puts Modi's picture and tells that he is a father of fashion. Praise the Lord. இந்த ரெண்டு பேருக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு There பாத்தீங்களா? is too much difference between these two people. அவர் ஃபாதர் ஆஃப் நேஷன், He is here the father of nation. இவர் ஃபாதர் ஆஃப் ஃபேஷன். He is here the father of fashion. ஆமென். Amen. இது உங்களுக்கு நான் விவரிக்க வேணாம், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. I don't want to explain it, you understand it. யாருக்காவது புரியலனா மட்டும் கை தூக்குங்க, நான் விவரிக்கிறேன். உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு நீங்க என்னை விட அதிகமா வாசிக்கிறீங்க, நான் பிரசங்கியாரா இருப்பதனால் சில விஷயங்களை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். Praise the Lord. Hallelujah. அது ஒரு அந்த என்னை கேளும் ஜாதிகளை சொந்தமாக பூமியின் எல்லைகளை சுதந்திரமாக தருவேன் என்றாரே, அது ஒரு செரிமனி என்று குறிப்பிடுகிறார். Ask of me and I will give you the nations for inheritance and the ends of the earth for your possession is a ceremony taking place in the king's court. Hallelujah. உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் பிதாவினிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற முழு அதிகாரத்தையும் ஆசாரியத்துவத்தையும் இயேசு பெற்றார். Only after the resurrection God gives the son the priesthood and the command to ask. Amen. Amen. உயிர்த்தெழுதல் முக்கியம். The resurrection is very நீங்கள் important. பிதாவினிடத்தில் எதையாவது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். If you want to get anything from the Father, you have to be saved from the sins. இல்லாவிட்டால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. Otherwise you cannot get anything from it. இயேசு சீஷர்களை பார்த்து தான் சொன்னார், Jesus told to his disciples, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். whatever you ask in my name you will get it. ஆமென். Amen. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் அல்ல, It is not for everyone. உலகம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தம் தங்களுக்கு என்று நினைக்கிறார்கள். The whole world thinks that it is a promise for everyone. அது ஆண்டவருடைய சீஷர்களுக்குரியது. But it is a promise only to his அது disciples. பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரியது. It is the people who are saved from the sin. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்திருக்கிறார். God has resurrected us from the sin. ஆமென். Amen. நமக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் சொந்தமானது. It is a promise that we own. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இன்னொருவர் இந்த வசனத்தை விவரிக்கிறார். Another man explains this verse. இது வேறு விதமாக விவரிக்கிறார். He explains it in a different ஒரு way. ஓவியர் ஒரு மனிதனை வரைய ஆரம்பிக்கும் பொழுது Artist draws a person. ஏறக்குறைய அந்த மனிதனை ஒரு முழுமையாக 90% மேல் வரைந்து விடுவார். He will at least draw the similar way at least for 90%. கொஞ்சம் அந்த முகசாயல் அப்படியே இருக்கும். The face structure will be the same. இப்படிதான் கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய சாயலிலே இருக்கிறார். The same way the Christ is in the image of the இதே Father. போலத்தான் விசுவாசிகளும் கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறப் போகிறார்கள். The same way the believers will conform into the image of the Christ. இது எப்படி நடக்கிறது? How will this happen? பாடுகள் கிருபையை கொடுக்கிறது, கிருபை மகிமையை கொடுக்கிறது.
This happens in a way where suffering gives grace and the grace gives glory. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. பாடுகள் கிருபையை பெருகச் செய்கிறது, கிருபை மகிமையை கொண்டு வருகிறது. The suffering gives grace and the grace gives glory. கிறிஸ்து பாடுபட்டார், Christ suffered, கிருபை பெற்றார், he got grace, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். then he was crowned with glory and honor. கிறிஸ்தவர்களாகிய நாமும் பாடுபடுவோம், கிருபை பெறுவோம், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுவோம். And also us will be suffer and also we will be suffering and then will be grace and glory. என்னதான் நாம் கிறிஸ்துவின் சாயலிலே வளர்ந்தாலும் அவர் என்றைக்குமே சுப்பீரியர் தான், நாம் இன்ஃபீரியர் தான். Though we are made in the image of the Christ, he is always the superior and we are the inferior. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. ஆமென். Amen. ஏன் என்றால் அவரை போல பாடுகளிலே நம்மால் பொறுமையா இருக்க முடியாது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். Why? Because we should accept that we cannot endure the sufferings he endured. ஏன் அவர் சுப்பீரியராக நாம் இன்ஃபீரியராக இருக்கிறோம் என்றால் அவரை போல பாடுகளிலே நம்மால் பொறுமையா இருக்க முடியாது. Because we cannot endure the sufferings he suffered, we cannot be superior like him. அவர் வாயே திறக்கல. He didn't even open his mouth. நம்மளால வாய் திறக்காம இருக்க முடியுமா? Can we be like that? Praise the Lord. ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? When we get some problems, what will we tell? யாராவது நான் இப்போ ஒரு பிரச்சனையில பேசிக்கிட்டு இருக்கிறோம், யாரோ ஒருத்தர்கிட்ட talking to someone about a problem. நான் ஒன்னும் இயேசுநாதர் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுங்க. I'm not Jesus Christ to be like that. மக்கள் அப்படி சொல்லுகிறார்கள். People tell like that. அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, they know one thing. நான் ஒன்னும் இயேசு கிடையாது, I'm not Jesus. என்னாலலாம் அவ்வளவு பொறுமையா இருக்க முடியாது. I cannot be so patient like இங்க ஒரு பொண்ணு இருக்கு, we have a girl here. அது ஒரு வேடிக்கையான கதை. It is a funny story. அந்த பொண்ணுடைய கதை ஒரு வேடிக்கையான கதை. It is a funny story. நான் கேள்விப்பட்டேன். I heard about அந்த it. பொண்ணை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும். I want you இப்படி to வேடிக்கையான introduce கதைக்கான ஆட்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். we have many funny persons. சலோமியா இங்க வா. சலோமியா பயந்துருச்சு. நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஐயோ, அவ அழுவே ஆரம்பிச்சிட்டா. Praise the Lord. அவள் கதை நல்ல கதை. It was a very nice story. ஒரு நாள் அவளுடைய ஆசிரியை அவளை கன்னத்திலே அறைந்தார்கள். Once her teacher better in her cheek. ஆசிரியரை பார்த்து அவள் சொன்னாள், She told to a teacher, டீச்சர் இன்னொரு பக்கமா என்ன அடிங்க டீச்சர். beat me in the other cheek too. எங்க இயேசு சொல்லி இருக்கிறாரு, Because Jesus ஒரு said, கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்டுன்னு சொல்லி இருக்கிறாரு if டீச்சர். someone beats you in one cheek, turn the other cheek and ஹல்லேலூயா. give it. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? Have you ever heard stories like this? இந்த மாதிரி கதைகளை கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். I'm getting so surprised when I ஒரு hear this இரண்டாம் kind of வகுப்பு stories. படிக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தைக்கு அந்த ஒரு உணர்வு என்பது தெய்வீக உணர்வு தான். The divine feeling a second standard studying girl has is very டீச்சருக்கு special. ஒன்றுமே புரியவில்லை. The teacher can't understand anything. என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுறா? What is this child speaking? ஹல்லேலூயா. Hallelujah. நாம் பொதுவாக என்ன சொல்லுவோம்? What will you comment நான் and ஒன்னும் tell? இயேசுநாதர் அளவுக்கு என்ன இல்லங்க. I'm not like Jesus. அதனால தான் அவர் சுப்பீரியர், நம்ம இன்ஃபீரியர். That's why he is superior and we are ஆமென். inferior. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அவர்தான் சுப்பீரியர். Whatever you might pray, he நீங்க is என்ன superior. உபவாசம் பண்ணாலும் அவர்தான் சுப்பீரியர். How much you might fast, he is நீங்க superior. தலைகீழ நின்னாலும் அவர்தான் சுப்பீரியர், நம்ம இன்ஃபீரியர் தான். Even if you're going to stand upside down, he is going to be ஹல்லேலூயா. superior and we are inferior. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். Amen. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். I think you have understood it very well. கர்த்தர் ரொம்ப நல்லவர். God is good. ஒரு எழுத்தையோ ஒரு வடிவத்தையோ தங்கத்திலே என்கிரேவ் பண்ணுவது சுலபம். It is very easy to engrave a word or an image in gold. அது ஆக்சுவலாக வரும். It will be exactly like அதே that. உருவத்தை நீங்கள் களிமண்ணிலே செய்வீர்களானால் அவ்வளவு அக்யூரேட்டாக அது இருக்காது. அது இந்த இமேஜ் இருக்கும், ஆனா அந்த அக்யூரசி குறையும். When we do the same thing in a clay, it won't be accurate like the gold one. Praise the It Lord. will be less accurate. அவர் தங்கம், He is gold. அங்க அக்யூரசி இருக்கு. There is accuracy. நம்ம எல்லாம் களிமண், We are clay அக்யூரசி இல்ல. and we have less accuracy. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? How அல்லேலூயா many of you have சொல்லுங்க. understood this? அல்லேலூயா. Hallelujah. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவர் தங்கம், He is gold. அதுல பிதா என்ன நினைச்சாரோ அதை வடிவமைச்சிட்டாரு. Father has engraved whatever he நம்ம wanted to do. களிமண்ணு, We are clay. பிதா நம்மளையும் அதே மாதிரி தான் செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா அந்த இமேஜ் அக்யூரேட்டா வர மாட்டேங்குது. Even Father wants us to make in the same way, but the image is not accurate. டேனியல் அப்படி செய்யணும்னு அவருக்கு இஷ்டம் தான். He desires to make Daniel the same ஆனா way. துரதிர்ஷ்டவசமாக டேனியல் ஒரு களிமண். But unfortunately, Daniel is a clay. துரதிர்ஷ்டவசமாக இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் களிமண்.
Unfortunately, every one of us are clay. ஆனால் அவர் அப்படி அல்ல. But he is not like that. அவர் தங்கம். He is gold. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? Amen. கை தட்டி அவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது மாதிரி நான் கற்பனை கூட பண்ண முடியாதுல்ல. We cannot even imagine like that. அவரை போல என்னால எப்படி கற்பனை பண்ண முடியும்? How can we imagine like ஓ him? பிதாவே எவ்வளவு நல்லவர் பாருங்க. See how good our Father is. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to ஆகவே God. அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். And that is why he is superior. கிறிஸ்து எப்படி பிதாவினிடத்திலே வாக்குத்தத்தங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறாரோ அப்படியே நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He desires that how Jesus got his promises done by prayer. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கிறிஸ்து பிதாவுக்கு ஆசாரியன், நமக்கு ராஜா. Like I told it before, Jesus is priest to the Lord. சத்துருக்கள் மேல் வெற்றி பெறுவது அவருக்கு வாக்கருளப்பட்டிருக்கிறது. Victory over his enemies is promised to our Christ. அப்படி இருந்தாலும் அவர் ஜெபித்துதான் அந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்கிறார். But still he prays and gets those promises. இயேசுவுக்கு ஜெபம் வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு வேண்டும்? If Jesus needs prayer, then இயேசு ஜெபிக்க வேண்டுமானால் நாம் எத்தனை அதிகமாய் ஜெபிக்க அவசியப்படுகிறோம்? When Jesus have to pray, then we are in a compulsion to pray more. இயேசு உபவாசிக்க வேண்டுமானால் நாம் எத்தனை அதிகமாய் உபவாசம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம்? If Jesus fasts, then we are expected to fast more. அல்லேலூயா. நாம் கட்டாயமாக ஜெபித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், முடியாதது ஒன்றுமில்லை. We should pray and get from him, and nothing is impossible. இந்த பகுதியை முடிக்க போகிறேன். I'm going to finish 9வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். Let us read the 9th verse and finish. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். You shall break them with a rod of iron, you shall dash them to pieces like a potter's vessel. ஆமென். Amen. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். You shall break them with a rod of iron, you shall dash them to pieces like a potter's vessel. ஆமென். Amen. ஆணிகள் பாய்ந்த அவருடைய கைகளில், கிறிஸ்துவின் கைகளிலே இருப்பு கோல் இருக்கிறது. In the pierced hand of our Christ, he has a rod of iron. அது அவருடைய வல்லமையின் செங்கோல். It is the scepter of his power. மக்கள் மீது ராஜாவாக இருப்பதற்கான அதிகாரத்தை மட்டும் பிதா அவருக்கு கொடுக்கவில்லை. The Father has not only given him the right to be the king over the people. அந்த மக்களை அல்லது அந்த மக்களை மேற்கொள்வதற்கான எல்லா வல்லமையும் பிதா அவருக்கு கொடுத்தார். Father has given him all power to conquer the people. ஆமென். Amen. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை அளித்திருக்கிறார். Father has given the Son the power to conquer all the people in this world. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், I tell you, இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus told that he has got all the powers in the heaven and in the earth. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லா அதிகாரங்களும் நம்முடைய கையில் இருக்கிறது. All the powers God has given to Jesus, we have it. உலகத்தின் எந்த மூலைக்கு நாம் சென்றாலும் நாம் அதிகாரத்தின் மக்கள். Wherever we go, we are the people of power. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe this? நாம் ஜெயத்தின் மக்கள். We are people of victory. நாம் மேற்கொள்ளுகிற மக்கள். We are people who நாம் conquer. வெற்றி பெறுகிற மக்கள். We are people who always win. உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் நாம் அடிமைகள் அல்ல. Wherever we go, we are not slaves. மக்களை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் நமக்கும் தந்திருக்கிறார். The Father has given us the power to conquer the people. எங்கு போனாலும் நாம் மேற்கொள்ளுகிற மக்கள் தான். Wherever we go, we will conquer. ஆமென். Amen. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மேற்கொள்ளுகிற மனிதன். நீங்கள் ஒரு மேற்கொள்ளுகிற மனிதன். You are a man who conquer. ஹalleluya. நீங்கள் ஒரு வெற்றி பெறுகிற மனிதன். You are a person who நான் விசுவாசிக்கிறேன், நான் உலகத்தின் எந்த மூலையில் போனாலும் வெற்றி பெறுகிற ஒரு ஊழியக்காரன். Wherever I might go, I am a victorious minister. ஆமென். நான் வெற்றி பெறுகிற ஒரு ஊழியன். I am a victorious ஏன் minister. ஜனங்கள் மேல் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given me power over the ஜாதிகள் people. மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given me power over the இயேசுவுக்கு அது nations. கொடுக்கப்பட்டிருக்குமானால் எனக்கு அது சொந்தம். If it is given to Jesus, ஏனென்றால் இயேசுவின் இரட்சகர், then it belongs to me இயேசுவின் too. எஜமானர், Because Jesus is my இயேசுவின் master and my மணவாளன். savior, and he is my ஹalleluya. Amen. அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறதுங்க. I have that power. ஹalleluya. Hallelujah. இவரை எதிர்த்து வரும் எவரையும் எந்த ஜாதிகளையும் அவர் பானையை போல உடைக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. Jesus has the power to break all the people who come to him like a pot. பானையை உடைக்கிறதுக்கு எவ்வளவு வல்லமை வேணும் நீங்க சொல்லுங்க. How much power do you want to break a pot? பானையை உடைக்கிறதுக்கு
இரும்பு கம்பி வேணுமா? Do you need a rod of iron to break a pot? பானையை உடைக்கிறதுக்கு பாறாங்கல் வேணுமா? Do you want a big stone to break a சொல்லுங்க. pot? பானையை உடைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய இரும்பு சட்டி வேணுமா? Do you need a iron vessel to break a pot? பானைய இப்படி காலால ஒரு மிதி மிதிச்சா உடைஞ்சு போயிடும். You stamp it with your feet, it will break. பிரைஸ் தி லார்ட். 2 அடி உயரத்துல தூக்கி டப்புன்னு போட்டா போதும் காலி. If you take it up to 2 feet and you put it down, it will break. ஜாதிகள் எப்படி இருக்கிறார்கள்? How are the nations? பானையை போல Like இருக்கிறார்கள். a pot. அவரை எதிர்த்து நிற்கிறார்களே அந்த ஜாதிகள் ஒரு பானைக்கு சமமா இருக்கிறார்கள். People who resist him are compared to a pot. ஆனாலும் அவர் அந்த பானைகளை உடைப்பதற்கு கையில இரும்பு கோலை வச்சிருக்கிறார். But still he has a rod of iron to break the pots. அளவுக்கு மீறி அவரிடத்துல வல்லமை இருக்கிறது. But he has power more than he wants. யாருமே கற்பனை செய்ய முடியாத வல்லமை இருக்கிறது. He has power no one can imagine. உலகத்தின் எந்த மனிதனையும் கீழ் அடக்கக்கூடிய வல்லமை அவருக்கு He has a இருக்கிறது. power to put any man in this world down. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேஸ் சொல்றாரு. வளையாதவங்க எல்லாம் அவரு உடைச்சிருவாரா. One man tells that those who will not bend, he will break them. ஆமென். ஒன்னு அவருக்கு முன்னால அமைதியா வளைஞ்சி குனிஞ்சி பணிஞ்சு அவரை தொழுது கொள்ளணும். We should serve the Lord, be flexible with him, we should worship him. வளைய இஷ்டம் இல்லைன்னா அதை உடைச்சிருவாரு. If you're not interested in bending, then he will break you. இததான் அவர் உலகம் முழுவதும் செஞ்சுக்கிட்டு This is இருக்கார். what he has done in the whole world. இந்த உலகத்தின் எந்த அதிபதியா இருந்தாலும் சரி, Whatever ruler may be, யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும், whoever he may be, அது இந்திய பிரதமரா இருக்கட்டும், it may be India's அது prime minister, ஒரு முஸ்லிம் நாட்டின் பிரதமரா இருக்கட்டும், maybe Muslim country's prime minister. வளையலன்னா அவர் நொறுக்கிடுவார். If they're not going to bend, then he will break them. வளைஞ்சிட்டா தப்பிச்சுக்குவாங்க. If they're going to bend and serve them, அதனால they தான் பைபிள் escape. சொல்லுகிறது, That's why நாம் Bible அவருக்கு says முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். we have to kneel down before him. நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுதெல்லாம் பல இடங்களில் வாசிக்கிறேன், பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான், பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான். ஏன் தெரியுமா? அவர்கள் வளைய கற்றுக்கொண்டார்கள். I read in many places that Paul knelt down and prayed because they பைபிள் அப்படித்தான் understand சொல்லுகிறது. that they should bend. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் அழிவான். A man who hardens his heart will be destroyed. Praise the Lord. நாம் அதை கடினமாக வைக்கவே கூடாது. We should not keep it firm. தேவனுக்கு முன்பாக வளைந்து விட வேண்டும். We should bend before our God. ஒரு பொருள் பானையாக்கப்பட்ட பிறகு அது உடைந்து போனால் அதை திரும்ப சரி செய்ய முடியாது. If a thing is made into a pot and after that it is broke, it cannot be restored. அது ஒருவேளை களிமண்ணா இருக்கும்போது உடைஞ்சிட்டா சரி பண்ணிடலாம். If it is in a clay form, it can be broke and can be ஆனால் restored. அது பானையாய் மாற்றப்பட்ட பிறகு அது உடைஞ்சிச்சுன்னா உடைஞ்சதுதான். After it is made into a pot, if it has been broken, then it is broken. அதே போலத்தான் துன்மார்க்கர் திரும்ப எழுந்திருக்க முடியாதபடிக்கு தேவன் அடித்து நொறுக்குவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. The same way the verse tells that the sinners will be broken into pieces, that they are திரும்ப so அவர்களால் hopeless. எழுந்திருக்க முடியாது. They cannot stand up again. அவர் கையில என்ன இருக்கிறது? What does he have in his hand? இரும்பு கோல் இருக்கிறது. Rod of iron. உங்கள் கற்பனையில பாருங்க. Think it in your imagination. ஆரம்ப காலத்திலே ராஜாக்கள் எல்லாருமே கோல் தான் வச்சிருந்தாங்க. In earlier times, kings had scepters in their hand. இப்பதான் யாரும் அதை யூஸ் பண்ணல. Only now they are not using it. ராஜாக்கள் காலத்திலே கோல் இல்லாத அரசர் கிடையாது. In kings' times, there were no king without a scepter. முதல்ல அவங்க மரத்துல கோல் செஞ்சு வச்சிருந்தாங்களா. Earlier times, they made scepters out of wood. அதுதான் ஆரம்ப நாட்களிலே பயன்படுத்தப்பட்ட கோல்கள். Those are the scepters they used in the earlier அதற்கு times. பிறகு ராஜாக்கள் தங்கத்திலே கோல் செய்து வைத்தார்கள். And after that, they made scepters in gold. அதிலே பல அழகான நல்ல இமேஜஸை வரைந்தார்கள். And they craved good images in that scepter. Praise the Lord. Praise the Lord. அது எதற்காக? What is for that? அவர்களுடைய செல்வ செழிப்பை காட்டுகிறதற்காக அவர்கள் பொற்கோல் வைத்திருந்தார்கள். They had golden scepter to show their wealth and prosperity. சங்கீதம் 45:6 Psalms 45:6. நீதி உள்ள செங்கோல் என்று தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. A scepter of righteousness. அது உண்மை, நியாயம், சத்தியம், பாகுபாடற்ற தேவனுடைய தீர்ப்பை குறிக்கிறது. It denotes Christ's uprightness, justice, equity and truth. ஹalleluya. Hallelujah. இது 1000 வருட அரசாட்சியிலே நடக்க போகிறது. This will happen in the millennial ஆண்டவருடைய reign of our பரிசுத்த God. நாமத்திற்கு மகிமையும் கனமும் Praise be to உண்டாவதாக. our God. ஹalleluya சொல்லுவோமா? Hallelujah. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பின் வெளிப்படுத்தல் 19:15 அங்கே மறுபடியுமாக அவர் கையிலே இரும்பு கோல் இருக்கிறதை நாம் படிக்கிறோம். In Revelation 19:15 we again see a rod of iron in his hand. Praise the Lord.
Praise the Lord. மறுபடியுமாக அவருடைய கையிலே இரும்பு கோல் வந்து விடுகிறது. Again we see a rod of iron in his hand. இதை எதை காட்டுகிறது? What does this show us? ரெண்டு இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, இரும்பு கோல் இருக்கிறது. There are two things, a sharp sword and a rod of iron. இந்த ரெண்டுமே ஒரு ஆயுதங்களாகவே எழுதப்பட்டிருக்கிறது அங்கே. These two things are written as weapons in this place. இது மக்களை சரிப்படுத்துவதற்கான ஆயுதம். These are the weapons to correct the people. இது ஒரு மனிதனை குச்சியில் அடிச்சு திருத்துற மாதிரி ஒரு ஆயுதம் இல்ல. It is not a weapon used as a cane to punish people. இது அழிவை ஏற்படுத்தக்கூடியது. This will destroy people. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்னா, You should understand one thing. தேவனை யாராவது எதிர்த்து நிற்பார்களானால், If someone is going to resist our Lord, அவர்களுக்கு மீட்புக்கான வழியே இல்லை. then they are hopeless. அவர்கள் அழிந்தே போகிறார்கள். They are destroyed. இப்படித்தான் உலகத்தில் நிறைய பேர் அழிந்து The கொண்டிருக்கிறார்கள். same way many are destroyed in this world. அங்கே நீங்கள் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். The word told in the Psalms is very important. பானையை போல அவர்களை நொறுக்குவார். Dash them to pieces like a potter's Praise the vessel. Lord. அப்படியானால் அங்கே சொல்லப்படுகிறது, அவர்களை சரிப்படுத்துவதற்காக மெதுவாக அடிக்கிற அடிகள் அங்கே சொல்லப்படவில்லை. Here it is not told about the small punishments that we give to correct them. மெதுவான அடிகள் அங்கே சொல்லப்படவே இல்லை. These are not easy punishments. அது விசுவாசிகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. It is told to the believers. விசுவாசிகளை தேவன் என்ன செய்கிறார்? What God will do to the தகப்பன் believers. பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சிக்கிறார். He will correct the believers as a father corrects his child. ஆமென். ஆனால் அவிசுவாசிகளை, துன்மார்க்க ராஜாக்களை, துன்மார்க்க ராஜ்யங்களை தேவன் ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல செய்கிறதில்லை. But he is not correcting the wicked kings and the wicked sinners in this world as a father corrects his child. அவளை நொறுக்கிறார். He breaks them. நொறுங்கி போகிறார்கள். They are dashed. நொறுக்கப்பட்டு போகிறார்கள். They are dashed into pieces. இருந்த இடம் தெரியாமற் போகிறார்கள். They are dashed into pieces. அழிக்கப்பட்டு They are போகிறார்கள். destroyed. பீஸ் பீஸாக உடைந்து போகிறார்கள். They are dashed into pieces. விசுவாசிகளாகிய நாம் பாக்கியவான்கள். Believers are so fortunate. நீங்க யாராவது உங்க பிள்ளை அடிக்கிறதுக்கு இரும்பு கம்பு எடுப்பீங்களா? Will you take a rod of iron to beat your son or எடுப்பீங்களா? எடுக்க daughter? மாட்டீங்க. No. பிள்ளை அடிக்கிறது குச்சி. You take a cane to beat a child. எதிரிய ஒரே போடல தள்ளிரணும்னு நினைச்சா தான் இரும்பு. When you want to beat the enemy, then you will use a rod of Praise the iron. Lord. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கும்போது சொல்லுவானுங்க, When you give complaint in police stations, they will tell, இறக்கமே இல்லாம இரும்பு கம்பியில அடிச்சாங்க சார். without mercy, they bet me with a rod of iron. இறக்கமே இல்லாம இரும்பு கம்பியாலே அடிச்சாங்க சார். The rod of iron, they bet me without mercy. யோசிச்சு பாருங்க. Think about it. அங்க இறக்கத்துக்கு இடமே இல்ல. There is no mercy. ஏன்? Why? அவர்கள் முழுவதுமாக தேவனுக்கு எதிராக இருக்கிறார்கள். Because they totally resisted our God. தேவன் இரக்கம் உள்ளவர்தான். Our God is merciful. ஆனால் இப்படி தேவனையே எதிர்த்து 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 வாழ்கிறவர்களை அவர் என்னதான் செய்வார்? What can he do to the people who is always resisting ஒரு him? பானையை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிடுவார். He will dash them into shivers. அல்லேலூயா. அதனால நீங்க தைரியமா இருக்கணும். We should be நீங்க விசுவாசமா இருக்கணும். we should be faithful. நீங்க ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். You should believe in God. இந்த வாக்குத்தத்தம் தாவீதின் வாழ்க்கையில எழுத்தின்படி கொஞ்சம் நிறைவேறுச்சு. This promise has happened in David's life literally. ஆமென். Partially. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேறும். Even in your lives it will partially be fulfilled. உங்கள் எதிரிகளை கூட தேவன் இப்படி உடைப்பார். Even your enemies will be broken to pieces. உங்கள் விரோதிகளை கூட தேவன் இப்படி தண்டிப்பார். Even your enemies will be broken. உங்களுக்கு எதிராய் வருகிறவர்களை கூட இப்படி தேவன் சிட்சிப்பார். Even people who come against you will be Praise punished the like Lord. this. Hallelujah. Hallelujah. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand இந்த one வாக்குத்தத்தம் thing. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அளவு நிறைவேறும். This promise will take place in our lives even partially. வேதம் சொல்லுகிறது, Bible says இயேசு ஸ்பிரிச்சுவல் டேவிட் என்று அழைக்கப்படுகிறார். Jesus is called as a spiritual David. தாவீது வேற, David is different. ஸ்பிரிச்சுவல் டேவிட் வேற. Spiritual David is different. ஆவிக்குரிய தாவீதுன்னா நமக்கு உடனே ஞாபகம் இயேசுநாதர் தான் அது. Jesus is our spiritual David. ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய வாழ்க்கையில அவர் சீயோனிலே ராஜாவாக உட்காரும்போது இது முழுமையாக நிறைவேறும். When spiritual David sits in the throne in Zion, then it will fully happen. அவர் ராஜாவாக உட்காருவார். He will sit as a king. சீயோனிலே தன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார்.
He will establish his throne in 1000 Zion. வருடம் அரசாட்சி செய்வார். He will reign for 1000 years. ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவர் உட்காருவார். He will sit as the King of kings and the Lord of lords. அப்பொழுது ஜாதிகள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். At that time the nations will be destroyed. அவருக்கு எதிரான ஜனங்கள் எல்லாம் All நிர்மூலமாக்கப்படுவார்கள். the people will be broken to pieces. பானையை உடைக்கிறது போல உடைப்பார். He will break them as potter's அவர்கள் vessel. இருந்த இடம் தெரியாமல் காணப்படாமற் போய் விடுவார்கள். They will be destroyed as if we cannot see them. ஹல்லேலூயா. அது அவருடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக நிறைவேறுகிறது. In spiritual David's life it will happen fully. இது கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம். This is a promise given to நான் Christ. இதோடு இதை முடிக்க போகிறேன். அன்பான finish with சகோதர this. சகோதரிகளே, Brothers and sisters, திரும்ப ஒரு விசை அந்த வசனங்களை வாசிக்கலாம். let us read those verses again. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். I will declare the decree the Lord has said to me, you are my son, today I have begotten you. Ask of me and I will give you the nations for an inheritance and the ends of the earth for your possession. You shall break them with a rod of iron, you shall dash them to pieces like a potter's vessel. பிதா குமாரனை பார்த்து பேசுகிறதை படித்தோம். We see father talking to the son. குமாரன் பூமியின் ராஜாக்களை பார்த்து பேசுகிறதை நாம் படித்தோம். And we also see the son talking to the kings in the world. குமாரன் பிதாவினிடத்தில் கேட்கிறதை குறித்து நாம் படித்தோம். And we saw Christ asking things to the வேதம் father. சொல்லுகிறது, Bible says, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ask and it will be given to you. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it will be given to you. ஒருவேளை இந்த கேட்கிறது எல்லாருக்குமானது இல்லை என்பதை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டீர்கள். You have understood that this asking is not for everyone. இரண்டாம் சங்கீதத்திலே என்னை கேளும் என்று சொன்னாரே பிதா, அதை தன் குமாரனுக்கு தான் சொன்னார். In the second Psalms, father tells, ask of me to only his son. பிதாவின் சன்னிதானத்திலே In father's presence, இயேசு ஒரு ஆசாரியனாய் இருக்கிறார். Jesus is a priest. அவர் உங்களுக்காக எனக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். He is asking for us and வேண்டிக் கொள்ளுகிறார். he is ஜெபிக்கிறார். he's praying for us. நம்முடைய நல்வாழ்க்கைக்காக பிதாவினிடத்தில் அவர் மன்றாடுகிறார். He's requesting for our good ஆனால் இந்த life. உலகத்தின் மேல் அவர் ராஜாதி ராஜா. But he is the king of kings to this இந்த world. உலகத்திலே அவர் ஆசாரியன் அல்ல. He is not a priest to the அவர்தான் world. ராஜாதி He ராஜா. is the king of kings. இந்த உலகத்தின் மேல் அவருக்கு எல்லா அதிகாரமும் He has கொடுக்கப்பட்டிருக்கிறது. all power in this world. திரும்ப சொல்லுகிறேன், வானத்தில் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. He has authority over the பூமியில் heavens. அவருக்கு அதிகாரம் He has authority இருக்கிறது. over the earth. மனிதர்கள் மேல் அவருக்கு அதிகாரம் He has இருக்கிறது. authority over the people. எல்லா அதிகாரமும் அவருடைய கையில். He has all authority. நாம் அப்படி எழுந்து நிற்கலாம். அவர் அதிகாரத்திற்குரிய குமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஸ்தோத்தரித்து ஜெபிக்கலாமா? அந்த வேளையிலே, ஓ பிதாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,